முத்து சிட்டி தன்னோட காரை ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் தெரியாததுனால ரொம்பவே கூலாக காரில் போய்கிட்டு இருக்கும்போது அப்போது நடுவழியிலேயே அவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் வரதான் செய்யுது. ஏன்னா ஏதோ பிரேக் ஒயர் லூஸாக இருக்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறதா செய்கிறாங்க. பட் இருந்தாலும் அதை பெரிய விஷயமா எடுத்துக்காம அவங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக நடுவில் ஒரு வண்டி வரும்போது பிரேக் போட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அப்போ தான் முத்துவுக்கு தெரியுது தன்னோட காரோட பிரேக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்ற விஷயம். ஸோ இதனால முத்து ரொம்பவே பதட்டத்தோட அவங்களோட காரை அங்கேயும் இங்கேயும் தாறுமாறா ஓட்டிக்கிட்டு இருக்க. அப்போ குறுக்க கூட ஒரு ஸ்கூல் ஆட்டோ வருது. அப்போ அதுல நிறைய குழந்தைங்க இருக்கதை பார்த்த முத்து ரொம்பவே பதட்டத்தோட ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அந்த வண்டியில இடிக்க கூடாதுன்றதுக்காக தன்னோட காரை வேற ஒரு பக்கமா எப்படியோ வளைச்சு நிறுத்திடுறாங்க. பட் அவங்க அப்படி நிறுத்தும் போது முன்னாடி இருந்த ஒரு டூ வீலரில் அவங்க ஏற்ற அந்த டூ வீலரும் கீழே விழுந்துடுது. அப்போதான் ஷாக்கிங்கோட முத்து பக்கத்தில் திரும்பி பார்க்கும்போது அங்கே டிராஃபிக் கான்ஸ்டபிளாக இருக்கிற அருணை முத்து பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ முத்து இடிச்சு தள்ளின பைக் கூட வேற யாரதும் கிடையாது, அருணோடது தான். ஸோ இதனால முத்து செம்ம ஷாக்கோட அருணை பார்க்குறாங்க. அருணும் அதே மாதிரி தான் முத்துவை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ மறுபடியுமே இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் முட்டிக்க போகுதா? அப்படி இல்லைன்னா முத்துவோட நிலைமையை அருண் புரிஞ்சுக்கிட்டு அவங்க முத்துவுக்கிட்ட சண்டை போடாம இருக்க போறாங்களா? அதனால அவங்க அருணோட நல்ல மனசை புரிஞ்சுக்க போறாங்களா? அப்படி இல்லைன்னா வழக்கம் போல ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி சண்டை போட்டுக்க போறாங்களா? இது ரெண்டுல எது நடந்தா நல்லா இருக்கும்னு உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.